பத்திரிகை உலகின் ஜாம்பவான் ஜோ என்று நடிகர் ரஜினி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள சோ இல்லத்தில் நடிகர் ரஜினி அஞ்சலி செலுத்தினார். அதற்கு பிறகு சோ குறித்து ரஜினி பேசுகையில், 1978 இருந்து சோவை நன்றாக தெரியும் என்றும், தான் சென்னையில் இருந்தால் வாரத்திற்கு ஒரு முறையாவது சோவை சந்திப்பேன், நிறைய பேசுவோம் என்றும் கூறினார். பத்திரிகை உலகின் ஜாம்பவான் சோ, அவர் பொய் சொல்லி நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை என்று கூறிய ரஜினி, சோ யாருக்காகவும் பயந்தோ அல்லது தாட்சண்யத்துக்காகவோ பேசவும் மாட்டார், அஞ்சவும் மாட்டார் என்றார். சோவின் நட்பு வட்டம் தமிழகத்தில் மட்டுமல்ல, டெல்லி வரைக்கும் பறந்து கிடந்தது. மொரார்ஜி தேசாய், வாஜ்பாய், மோடி என பெரிய நட்புறவை கொண்டவர். சோவின் பேச்சுக்கும் சிந்தனைக்கும் மிகப்பெரிய மரியாதை உள்ளது என்றும், சோ மிகப்பெரிய மனிதர், அவரது இழப்பு சாதாரணமானதல்ல, அவரை இழந்து தவிக்கும் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ரஜினி கூறினார். And actually he never compromised his writings or whatever for anybody's sake. So my heartfelt condolences to the family members. That is, so rest in peace.